ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, ஒரு எனர்ஜி ரீடிங். இந்த எனர்ஜி யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ் கார்டு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன ஒரு பேஸ் இருக்குது, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Sorrow, fighting, innocence. ஸோ இந்த கார்டுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சேஞ்ச், ஓகே, ட்ரஸ்ட், சாரி, டோட்டாலிட்டி. ஸோ அந்த ட்ரஸ்ட் வேர்டு வந்துருச்சு என்னுடைய வாயிலிருந்து. ஸோ இங்கே மெயினாக ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு பேருக்குமே இது வந்து முடியுமா முடியாதா, நிறைய டவுட்ஸ், கன்ஃபியூஷன் அப்படின்றது வந்து இந்த இதில் இருந்திருக்குங்க. ஏன்னா அந்த கார்டு நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட் மிஸ் ஆனால் இதிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஒரு நம்பிக்கை தான் இங்கே வந்து மெயினாக இங்கே எனக்கு தெரியுது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இங்கே ஹோப் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவலாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து இங்கே இருந்திருக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி சாரோ இல்லாமல் இந்த மாதிரி ஃபைட்டிங் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது கஷ்டப்படாமல் இருந்திருக்கலாம், இந்த பிரச்சனையை வந்து ஒரு மேனேஜ் பண்ணிவிட்டு போயிருந்திருக்கலாம். சில சமயங்களில் நீங்கள் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, சில சிச்சுவேஷன் நான் சொல்லுவேன், சில சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய ஒரு சரௌண்ட்ஸை வந்து விட்டு கொடுக்கல, அவங்களுடைய சார்ந்தவங்களை வந்து விட்டு கொடுக்கல. சொசைட்டி சொல்லலாம், கலாச்சாரம் சொல்லலாம், இல்லை அவங்க நினச்ச ஒரு விஷ் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் அவங்க விட்டு கொடுக்காம டீப் டவுனாக இங்கே சப்கான்சியஸாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, சாரோ, டோட்டாலிட்டி, ஃபைட்டிங், அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நான் வந்து பண்ணலை, அந்த டைமில் நான் விட்டுட்டேன். இல்லை, இதில் வந்து ஒரு பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகி போயிட்டாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து அந்த மனசளவில் அந்த கஷ்டங்கள் இருக்குது. வந்து அந்த டைமில் வந்து நான் அவங்களுக்கு வந்து சரியாக ட்ரீட் பண்ணலை, அந்த மாதிரியெல்லாம் ஒரு எனர்ஜி இருக்குது. இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டிங் தான் நான் சொல்வேன். ஸோ எடுக்க வேண்டிய டைமில், அந்த டைமில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்காமல், ஒரு டெசிஷன் வந்து எடுக்க வேண்டிய டைமில் எடுக்காமல் விட்டுட்டு, அவங்களையும் அந்த நம்பிக்கை வந்து இழக்க வச்சுட்டு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் இவங்க இப்போ வருந்தி என்ன யூஸ் இருக்குது, அது மாதிரி தான். அவங்க கஷ்டப்பட்டு இவங்க நினச்சி பார்த்து என்ன யூஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இது இந்த ஃபைட்டிங் அப்படின்றது வந்து அந்த டைமில் இவங்க ஃபைட் பண்ணலை, அந்த டைமில் இவங்க ஃபைட் பண்ணலை. இவங்க வந்து இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட்டிங் போயிட்டுருக்கு, இவங்க மனசோட, இவங்களோட சோலோட, இவங்களுடைய மைண்டோட. ஏன்னா இது வந்து இப்போ மாற்ற முடியாதுல்ல. இவங்க வந்து அந்த இன்னோசன்ஸ் வந்து இதை சேஞ்ச் பண்ணலை. அது இன்னோசன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அது தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே வந்து அந்த மீனிங் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. தெரிஞ்சு, அதாவது வந்து அந்த டைமில் வந்து ஆப்போசிட்டாக ஒரு டெசிஷன் எடுத்துருக்கிறது, இது வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சார்ந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் சிச்சுவேஷன், தேர்ட் பர்சன், இல்லை மற்றவங்களுக்காக ஒரு சார்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வந்து இவங்க வருந்துறாங்க, மிஸ் பண்ணிட்டோம், அவங்களுடைய தூய அன்பு நான் இழந்துட்டேன், மிஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ எனர்ஜிஸ் பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய பேஸ் சிச்சுவேஷன். ஸோ இந்த பர்சன் நினைக்கிற விஷயம் இதெல்லாம். ஸோ அவங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்குது. இவங்க மனசளவில் இன்னும் நினைக்கல,
என்னென்னா இந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்க, இது வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது, இது வந்து இன்னும் கைவிட்டு போகல அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இவங்க வச்சுருக்காங்க. எப்படின்னாலும் இதை வந்து மாற்ற முடியும். ஏன்னா வந்து இவங்கள விட அந்த டைமில் நீங்கள் வந்து இவங்க மேலே இல்லை அந்த சிச்சுவேஷன் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குறதுலையும் உங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறதுலையும் நீங்கள் அதிகமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த பர்சன் வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு அந்த அந்த ஒரு இன்னெபிலிட்டி சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஹோப் இருக்குது என்ன அப்படின்னா, நீங்கள் விலகி போயிருந்தாலும் இன்னும் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மனசு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. சம்திங் அவங்களுக்கு வந்து அந்த ஹோப் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மறுபடியும் ஃப்யூச்சரில் இது கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. இதுக்காக வந்து அவங்க எஃபர்ட் எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதை பில்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே வருது மெயினாக, அதுதான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ நீங்கள் அவங்க மேலே இருந்த ட்ரஸ்ட்டை வந்து மறுபடியும் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது எப்படியாவது, ஏன்னா அப்போ வந்து அங்கே ஃபைட் பண்ணலை, இனிமேல் இவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அந்த சேஞ்ச் இவங்களுடைய லைஃப்பில் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து மெயினாக உங்களை சார்ந்து தான் இருக்கும். அந்த ட்ரஸ்ட் உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா சம்திங் இவங்களால வந்து அந்த இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரெசன்ட் லைஃப் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விதமாக போகல, ஏதோ ஒரு கஷ்டம் மனசில் போயிட்டுருக்கு, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் இருக்குது, இல்லை மனசார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு, உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதாவது இவங்க வந்து நினைக்கலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இவங்க வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் இவங்க நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா, இவங்க நினச்சிட்டே இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒர்க்கை தாண்டி, இவங்களோட லைஃப்பை தாண்டி, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதெல்லாம் தாண்டி உங்களை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அது போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனசில் போயிட்டே இருக்குது, மைண்டில் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணால் இது வந்து தீரும், என்ன பண்ணால் அவங்க மாறுவாங்க, என்ன பண்ணால் அவங்கள வந்து மறுபடியும் என்னோடய லைஃப்பில் வந்து கொண்டு வர முடியும், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். ஸோ கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்காக ஒரு ஃப்யூச்சருக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து ஒரு பென்டக்கிள்ஸ்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதாவது முன்னாடி விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க, இல்லை வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரியுது. நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், நான் சொன்ன விஷயம் தாங்க. 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற பாருங்கள். ஸோ மறுபடியும் இது வந்து ரீயூனியன் ரீகன்சிலேஷன் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்களோட அந்த ஃபேமிலி லைஃப் இருக்கணும். இது வந்து சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், பிரிஞ்சவங்க சேரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் தெரியுது. ஈவன் லவ் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் ஒரு ஸ்டேஜ், இல்லை ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் தான் இவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய தாட்டே அதுதான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் வந்து அவங்களால நினச்சி பார்க்க முடியலை. என்ன தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியும் தெரியல. நல்ல ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரியும் அங்கே எனக்கு தெரியலை. அவங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அன்பும் இருக்கட்டும், அந்த கேரிங் இருக்கட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்களுடைய ஒரு பலமே நீங்கள் தான், அவங்களுடைய மன தைரியமே நீங்கள் தான். ஸோ நீங்கள் இல்லாத அந்த லைஃப், நீங்கள் இல்லாத அந்த காதல், அந்த ஃபேமிலி அவங்களால நினச்சி பார்க்கவே முடியலை. அது நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு புரியலை, நீங்கள் இல்லாத இருக்கும்போது தான் அது வந்து அவங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே ஸோ வேறு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். 8 ஆஃப் கப்ஸ், நான் சொன்ன விஷயம் நீங்கள் போன அப்புறம் உங்களால் வந்து லைஃப் வந்து சுத்தமாக ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்கள் மனசளவில் ஒரு பெருசாக ஒரு ரிக்ரெட்ஸ் தான். ஸோ நல்ல லைஃப்பை வந்து வளர்ந்துட்டோம், நல்ல ஒரு பர்சனை வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணிட்டுருக்கு. இவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இவங்க வந்து இப்போ வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பலம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்குரிய ஒரு தைரியம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த சேஞ்சஸை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஓகே, வேறு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். மேஜிஷியன், 3 ஆஃப் வாண்ட்ஸ்,
ஓகே, இங்கே வந்து ரிப்பீட்டடாக வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து மறுபடியும் உங்கள் லைஃப்பில் அப்பியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. மெஜிஷியன், 3 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, இவங்க வந்து நினச்ச விஷயம் வேறு, நடந்த விஷயம் வேறு இவங்க லைஃப்பில். இவங்க வந்து இப்போ அதுக்கு வந்து அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பழைய விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நினச்ச விஷயம் வந்து சரியாக போகல, இல்லை இவங்களுக்கு வந்து அதில் வந்து பெருசாக ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னாடி வந்து இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பென்டக்கிள்ஸில், ஃபேமிலியில் அது வந்து இவங்களுக்கு நல்ல விதமாக போகும், இல்லை ஏதோ ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கும்னு நினச்சி தான் இவங்க போனவங்க. பட் அதில் வந்து பெருசாக அங்கே கிடைக்கல, இல்லை அவங்க நினச்ச மாதிரி போகல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை விட்டு இவங்க போயிருக்காங்க. அதில் வந்து இவங்களுக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இங்கே வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட. அதாவது வந்து இவங்க வந்து ஒரு பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து பெருசாக பிளான் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து இவங்க சீரியஸாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, நீங்கள் நம்புகிற மாதிரியும் இருக்கலாம், அதே மாதிரி வந்து இங்கே ட்ரஸ்ட்டும் இங்கே தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அது வந்து அடிப்பட்ட பிறகு, அதாவது பட்ட அப்புறம் அந்த அருமை தெரியுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரிஞ்ச அப்புறம் தான் உங்களுடைய அருமையாக அவங்களுக்கு தெரியுது. அவங்க முன்னாடி அவங்க எப்படி எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ அதுவே அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்துருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி வந்து அப்போ கொடுக்காம இருந்ததை நினச்சி இவங்க வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கார்டே சாரோ தான். சாரோ, ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி உங்களை ரீச் பண்ணுறது. கூடிய சீக்கிரத்தில் இவங்க வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம், இல்லை வந்து டேரெக்டாக உங்களை பார்க்குறது கூட சான்சஸ் இருக்குங்க. சம்திங் இங்கே வந்து ஒரு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து இவங்களை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் தெரியுது. ஸோ இவங்களுடைய பேச்சு இருக்கலாம், இல்லை இவங்களுடைய ஆக்ஷன் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ சம்திங் உங்களை வந்து அந்த கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான், அந்த கஷ்டத்தை வந்து இவங்க போக்குறதுக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்களும் அதை நம்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஓவரால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்சனை பற்றி அப்படின்றது பார்க்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இது. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து மனசை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து விடுறதா இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து விடுறதா இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களால வந்து லைஃபே ஒரே போரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் இல்லாத லைஃப் எதுவுமே இல்லை, போரிங். அதே மாதிரி வந்து எமோஷ்னல் லெவலில் எம்டியாக தெரிகிறாங்க எனக்கு. ஸோ இவங்களை வந்து அந்த சார்ஜ் இல்லாமல் இருக்காங்க, மனசளவில் சார்ஜ் இல்லை, உடம்பளவில் சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்சனை பற்றி? 9 ஆஃப் கப்ஸ். மேபி நீங்கள் கூட எனக்கு லோன்லியாக தான் தெரியுறீங்க. இங்கே வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஹெர்மெட் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வெளிச்சத்தை தேடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அந்த வழி தெரியுது, எப்படி இங்கே வந்து இவங்களை வந்து மறுபடியும் கொண்டு வரணும், எப்படி இவங்களை வந்து அந்த ரிவெஞ்ச்னு சொல்ல முடியாது, எப்படி உங்களுடைய லவ் வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாலேஜ், இவங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க, இந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க, இந்த பர்சன் மறுபடியும் ரியூனியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே 9 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் கப்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்களும் சப்கான்சியஸாக இந்த பர்சனை வரணும் அப்படின்னு தான் நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை பற்றி, இல்லை உங்களுடைய லைஃப் பற்றி. ஆனால் பார்க்கும்போது நீங்கள் வந்து பெருசாக இவங்களை கேர் பண்ணாத மாதிரி, இவங்களை பெருசாக ஒரு எமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணாத மாதிரி, இல்லை வெளியே காமிக்காத மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சனுக்கும் அந்த மாதிரி டவுட் வந்திருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த ஒரு உங்களுடைய இமேஜ் இருக்கட்டும், உங்களுடைய வைப் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தோணிட்டுருக்கலாம். உங்களுடைய எனர்ஜி வந்து சரி நீங்கள் வந்து கேர் பண்ணல போல், நீங்கள் வந்து உங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு தோணலாம். பட் நீங்கள் டீப் டவுனாக இவங்களை வந்து சப்கான்சியஸாக வந்து இவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இவங்க தான் என்னுடைய 10 ஆஃப் கப்ஸ், இவங்க தான் என்ன 9 ஆஃப் கப்ஸ். இவங்க
உங்களை விட இந்த பர்சனுக்கு வந்து அந்த லவ் அண்ட் கேரிங் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது. அதே மாதிரி அந்த லவ் வந்து இவங்க உணரணும், இந்த லவ் வந்து இவங்க உணரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது உணரும் போது இவங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாங்க. அந்த 9 ஆஃப் கப்ஸ், அந்த 10 ஆஃப் கப்ஸ் இவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த தருணத்துக்காக, இந்த டிவைன் டைமுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான். ஸோ சம்திங் அந்த மாதிரி தான். நீங்கள் பார்க்குறதுக்கு அமைதியாக இல்லை வந்து எப்படி இருக்குங்கன்னா அந்த வைப் நீங்கள் வெளியே கொண்டு வரல. அது வந்து ஒரு ரிலீஸ் பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்கலாம், இல்லை வந்து அது கேர் பண்ணாத மாதிரி காமிச்சிட்டு இருக்கலாம். பட் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்களை வந்து நீங்கள் சப்கான்ஷியஸாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த பர்சன் எப்படின்னாலும் வருவாங்க அப்படின்ற ஹோப் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பர்சன் தான் உங்களுடைய ஒரு சோல்மேட்டாக, ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, சோல்மேட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஒரு சோல் கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு அது ஃபீல் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மனசளவில் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஃபீல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி. இந்த லவ் மேலே ஒரு கான்ஃபிடென்ட், அந்த லவ் மேலே நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட தெரியுது. ஓகே, வேறு இந்த கார்டு என்ன? 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தேர்ட் சிச்சுவேஷன் அப்படின்றது இருந்திருக்கு, முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பிடிக்காமல் நீங்கள் வந்து போயிருக்கலாம். இந்த சிச்சுவேஷனை விட்டுட்டு என்னால் வந்து இதை மேனேஜ் பண்ண முடியல, இல்லை இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்காது. அதாவது நீங்கள் அவங்களோட இருந்தால் அது வந்து புரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, நீங்கள் இருக்கும்போது, பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஒரு வலிமையை வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால் விலகி போயிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு புரியட்டும், அந்த லவ் வந்து புரியட்டும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து தேர்ட் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து எனிதிங். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக அவங்களுக்கு அந்த டைமில் இருந்திருக்கும். அதை தாண்டி தான் உங்களுக்கு வந்து அந்த டைமில் ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு அவங்களுக்கு வந்து அந்த அந்த எனர்ஜி வந்து புரிய போகுது, இல்லை புரிஞ்சிருக்கு. அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களை தேடி வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் சிச்சுவேஷன் இருந்திருக்குங்க. அதை வந்து சகிச்சிக்க முடியாமல், இல்லை வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் விலகி வந்திருப்பீங்க. அந்த கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த அந்த லவ், உங்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. மேபி இப்போ வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கலாம், நீங்கள் எதுக்காக போனீங்க, ஏன் இந்த மாதிரி விட்டு விலகி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சு இப்போ தேடி வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சது நடக்க போகுது. அதுதான் உங்களுக்கு அட்வைஸ். ஃபைனலாக அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன அட்வைஸ் யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க? ஸ்டார், ஸ்டார் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஒரு கார்டு இருக்குது பாருங்கள், எம்ப்ரஸ். ஓகே, ஸோ சூப்பரான 3 கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, சூப்பரான கார்ட்ஸ் 3மே வந்திருக்குங்க. ஸ்டார், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்ப்ரஸ். ஸோ இவங்க வந்து நினைக்கிற விஷயம், அவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் தான் இந்த எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இது இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரிக்க முடியாத பந்தம் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இது வந்து முடியாது அப்படின்ற மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து, இந்த பாண்டிங் வந்து முடிஞ்சிருக்கு, இல்லை செப்பரேஷனில் இருக்குது, இல்லை டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரீயூனியன் ஆகும். இதில் வந்து டவுட்டே வேணாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு படிப்பினை கொடுத்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து புரிய போகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இழப்பீடுகள் வந்து நிரப்ப போகுது. ஒரு சந்தோஷம் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து டவுட்டே இல்லை. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.